Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் ஆப்ரேட்டர் இருக்காங்க. அவங்க வந்து rupees 136 per passenger சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லை, டிஸ்கவுண்ட் ஆஃப் 40 பைசே ஃபார் ஈச் பேசஞ்சர் இன் எக்ஸஸ் ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து சார்ஜ் பர் பேசஞ்சர் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம எக்ஸ் அப்படின்றத நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ஒரு லைன் எடுத்திருக்கேன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இப்படி இருக்காங்க. இது வரைக்கும் 100 பேசஞ்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டலாக எக்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ மீதி வந்து எக்ஸ் மைனஸ் 100 பேசஞ்சர்ஸ் இங்கே வருவாங்க. இப்போ ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் என்ன சார்ஜ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சார்ஜ் பர் பேசஞ்சர், ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் என்ன சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 100 பேசஞ்சருக்கு 136 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை 100 பேசஞ்சரோட எக்ஸீட் ஆகும்போது ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் 40 பைசே டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் பர் பேசஞ்சர் அப்படின்றது 136 இருக்கு. இதில் 40 பைசே, அதாவது அது நம்ம ருபீஸாக பார்த்தோம்னா 40/100. இது மாதிரி எத்தனை 40/100 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 எக்ஸீட் ஆகிற ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் 40 பைசே வரும். அப்போ இது எக்ஸீட் ஆகிற ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் 40 பைசே அப்படின்னா டோட்டலாக எத்தனை 40 பைசே டிஸ்கவுண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 40/100 இன்டூ எக்ஸ் மைனஸ் 100. ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இது டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய டிஸ்கவுண்ட் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ சார்ஜ் பர் பேசஞ்சர் வந்து கம்மியாகும். ஸோ இது அதிகமாக ஒரு சார்ஜ் வந்து கம்மியாகும். இங்கே 136 மைனஸ் சம்திங் இருக்கு. இது அதிகமாக இன்னும் கம்மியாயிட்டே போகும். ஸோ இதுதான் சார்ஜ் பர் பேசஞ்சர். இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த வேல்யூ. 100க்கு மேலே எத்தனை பேசஞ்சர் இருக்காங்களோ அதை பொறுத்து இது மாறும். ஸோ இது வந்து நம்ம ஒரு டேர்மாக எடுத்துக்க போகிறோம். இதுதான் சார்ஜ் பர் பேசஞ்சர். இப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னும் போது அதை நம்ம ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெவென்யூ அப்படின்னும் போது டோட்டல் சார்ஜ் அப்படின்றத நம்ம சார்ஜ் பர் பேசஞ்சர் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் அப்படின்றத மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெவென்யூ அப்படின்றது வந்து சார்ஜ் பர் பேசஞ்சர் இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 136 மைனஸ் 40/100 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 100 இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இன்ட்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படின்னா அது எக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல வந்து அட்லீஸ்ட் 100 பேசஞ்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 100க்கு மேலே 1 or 2 இல்லை 100 or 200 இது மாதிரி நிறைய வரும். இப்போ determine the number of passengers that will maximize the amount of money the tour operator receives. ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். that will maximize the amount of money, அதாவது maximize the revenue. ஸோ நமக்கு வந்து ரெவன்யூ அப்படின்றத இங்கே எழுதியிருக்கோம். இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் இருக்க 136 அப்படியே இருக்கும். இது கேன்சல் பண்ணிடலாம். இதே நம்ம டிவைட் பண்ணால் 0.4. ஸோ 0.4 into x minus 100 into x. Further 136 இது உள்ள மல்டிப்ளை பண்ணா minus 0.4x. இது பிளஸ் ஆயிடும். இது 4 2 0 மல்டிப்ளை பண்ணோம். பட் ஒரு டெசிமல் மூவ் பண்ணா 40 வரும். இந்த ஹோல் பிராக்கெட் into x இருக்கு. இது நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஆட் பண்ணணும். 176 minus 0.4x into x. இப்போ x உள்ள மல்டிப்ளை பண்ணா 176x minus 0.4x square. இதுதான் வந்து ரெவென்யூ. இப்போ இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். 176 minus 0.8x வரும். இது ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ நமக்கு வந்து 0.8x is equal to 176 வரும். இதை நம்ம டிவைட் பண்ணணும். x is equal to 176
divided by 0.8. After division நமக்கு கிடைக்கிறது 220. இப்போ இதோட செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். r double dash equal to 0 போட்டு இந்த ஸ்டெப்பை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா minus 0.8 வரும், which is less than 0. Therefore it is maximum. So condition வச்சு நம்ம இது maximum அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அவங்க கேட்ட நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் தட் மேக்ஸிமைஸ் ரெவன்யூ அப்படின்றது ஆன்சர் வந்து 220 பேசஞ்சர்ஸ். ஸோ 220 பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது ரெவன்யூ வந்து மேக்ஸிமம் இருக்கும்.